வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு புதுமையான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ள தகவல் சேரும். இந்த மாதிரி சொன்னா இன்னைக்கு பார்க்க போறது டிஃபரெண்ட் டாபிக்னு. என்னன்னா சிம்பிள். நீங்க வாங்குற சம்பளத்தை என்ன பண்றீங்க? என்ன சார், நாங்க வாங்குற சம்பளம் நாங்க கரெக்டா தான் மேனேஜ் பண்ணிட்டு வரோம். நான் இத்தனை வருஷம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு பெரியவங்களுக்கு ஆகட்டும். இல்ல சார், நான் இப்பதான் வேலைக்கு போயிருக்கேன், நானு எனக்கு தெரியாதுன்றவங்களா எல்லாருக்குமே இது பயனுள்ளதா இருக்கும். யார் யாரெல்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்யறியோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். தயவு செஞ்சு கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய காமெடி, அப்புறம் நிறைய விஷயங்கள் அடித்தடி கலாட்டா ஏதோ பிரச்சனை காட்டிட்டு இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில இருக்கிற பொருளாதார பிரச்சனைக்கு நம்ம எதுவும் செய்யறது கிடையாது. அந்த பிரச்சனை தான் பேச போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதான் பிறகு யங்ஸ்டர்ஸ் போய் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ வாங்குற சம்பளத்தை தான் காமிச்சனே, இது சில ரூபாய் நோட்டுக்கு. நீ வாங்குற சம்பளத்தை என்ன பண்ற? ஈவன் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவங்களுமே கேட்கிறேன், வாங்க சம்பந்தம் என்ன பண்றீங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? புதுசா வேலைக்கு போன அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். கொடுத்து வை, தப்பு இல்ல, அப்பா கிட்ட கொடுக்க சொல்லல. அப்பா அதை என்ன பண்றாருன்னு செக் பண்ணு. அப்பா அதை பயனுள்ளதா பயன்படுத்துறாரா, இல்ல எதாவது முதலீடு பண்ணி வைக்கிறாரா, இல்ல சேர்த்து வைக்கிறாரா, இல்ல உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கிறாரா, இல்ல உனக்கு கேட்கும் போது தேவைப்படும் திரும்பி கொடுப்பாரா, இல்ல மெடிக்கலுக்கு சேர்த்து வைக்கிறாரா, என்ன பண்றாருன்னு செக் பண்ணு. அப்பா கிட்ட கொடுத்தாலும் என்னன்னு கொடு, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு. சில பேர் அப்பா கிட்ட கொடுத்து வைப்பாங்க. அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு எங்க வைக்கிறதுன்னு தெரியாது, எடுத்து வீட்டுல வித்ரா பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. பேங்க்ல இருந்து இருந்தா டாக்ஸ் வந்துடும் நினைச்சுக்கிட்டு அவரு. பாதி பேருக்கு அவேர்னஸ் இல்லைங்க. பேங்க்ல இருந்தாலும் டாக்ஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. பேங்க்ல இருந்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும் தெரியாம இருக்கிறாங்க. சோ அப்பா கிட்ட கொடுத்தா எதுக்கு கொடுத்துருக்கான்னு பாருங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, சார் நான் பேங்க்ல லோன் வாங்கிட்டேன், நானு மொத்தமா லோன் வாங்கி நான் வீட்டுல வச்சு நான் வேற ஏதாவது செலவு பண்ணிப்பேன், வீட்டுல வச்சுப்பேன், நானு மாசம் மாசம் சேலரி எடுத்துப்பாங்க. இப்படி சில பேர் இருக்காங்க. எதுக்கு நீ லோன் வாங்கி வைக்கிற? நீ சேர்த்து வச்சுன்னா அந்த காசுக்கு பொருள் வாங்கலாமே. எதுக்கு லோன் வாங்கி ஒரு பொருளை வாங்கிட்டு மாசம் மாசம் லோன் கட்டிட்டு இருக்க? இன்னும் சில பேர், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை கதை பேசிட்டு இருக்கேன், நான் நடந்த கதை பேசு. சில பேர் அண்ணன் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓம் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண, அண்ணன் பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணாத. அண்ணன் சரியாதான் பண்றாரா? சரியா பண்ணி வியாபாரம் பண்ணி உனக்கு லாபம் பண்ணி கொடுப்பாரா, இல்ல நஷ்டம் பண்ணிட்டு இருக்காரா? கொடுத்த காசு திரும்பி வருமா வராதா? அண்ணனோ அப்பாவோ சித்தப்பா பெரியப்பாவோ வாயும் வயிறும் வேறன்னுவாங்க. தாயா புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீ அண்ணங்கிட்ட கொடுத்து வச்சுன்னா எப்ப வரும்? அதுல நீ உனக்கு வருமா, இன்கம் வருமா வராதா, இல்ல அவருக்கு சரியாதான் பயன்படுத்துறாருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரு அண்ணன் பிசினஸ்ல போட்டு நஷ்டம் அடைஞ்சு இன்னைக்கு அவங்க கடங்காரெல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லோன் வாங்கி வீட்டுல வச்சுட்டு மாசம் மாசம் கடன் லோன்லயே மூழ்கி இருக்கவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பா கிட்ட கொடுத்து வச்சுட்டு அவரோட ரிலேஷன் யார்கிட்ட கொடுத்துட்டு வராம பாத்துட்டு இருக்காங்க, அந்த காசு வராம இருக்கும். இதெல்லாம் நடந்த உண்மை சம்பவம். என் மனசு ரொம்ப அர்த்திச்சு, அதான் சொல்றேன், இந்த வீடியோல பேசுறேன். தயவு செஞ்சு வாங்குற சம்பளத்தை பயனுள்ளதா பயன்படுத்த கத்துக்குங்க. சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, அதை வச்சு மேனேஜ் பண்றாங்க. சில பேர் 1 லட்சம் சம்பளம் வாங்குவோம், டாக்ஸே கட்டிட்டு 20,000 ரூபாய். டாக்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்கு? எதுல இன்வெஸ்ட் பண்ணா டாக்ஸ் பெனிஃபிட் வரும்? அது நிறைய விஷயம் இருக்கு சார். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 80C அப்படின்றாங்க. 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீ முதலீடு பண்ணா அதுக்கு நீ வரி கட்ட வேணாம். 80CC 1Bன்றாங்க, அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அதுல 50,000 ரூபாய் கட்டினா அந்த 50,000 ரூபாய்க்கு வரி கட்ட வேணாம். மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் உனக்கோ இல்ல உங்க பெற்றோருக்கு எடுத்தா அதை கிளைம் பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேணாம். HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், நீங்க வாடகையில இருக்கீங்கன்னா சில பேர் லோன் வாங்கி லோன் கட்டிட்டு இருப்பாங்க. லோனோட HRA கிளைம் பண்ண நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, அந்த சம்பாதிக்கிறத பயனுள்ளதா பயன்படுத்துறியா, இல்ல வரியா கட்டுறியா, இல்ல யார்ட்டையா கொடுத்து ஏமாந்து போறியா, இல்ல செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிருக்கியா? அது ரொம்ப முக்கியம். சம்பாதிக்கிற சம்பளத்தை என்ன பண்ற? எவன் சம்பாதிக்கிற சம்பளத்தை நல்லா பயன்படுத்துறானோ அவன் வாழ்க்கையில சம்பளம் இல்லாம வாழற அளவுக்கு உயர்ந்துருவான். எல்லாம் வாழ்க்கை பூரா சம்பளத்துக்காக வாழ்ந்து சாக வேண்டியதுதான். சோ சம்பளமே எதிர்பார்க்காம வாழணும்னா நீ வாங்குற சம்பளத்தை பயனுள்ளதா பயன்படுத்தணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், பைக் வாங்கிட்டேன் சார், நியூ பைக் வாங்கிட்டேன், நியூ கார் வாங்கிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்க ஹோம் அப்ளைன்ஸ் வாங்கிட்டாங்க, புது வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. எனக்கு ஒரு கதை, உண்மையான கதை தெரியும். என்னோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு மெய்ட் சர்வெண்ட், அவங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மாசம் மாசம் அவங்க பொண்ணு 3000 வாங்கிட்டு போயிறாங்க வீட்டுக்கு. என்னன்னு கேட்டா அவங்க பொண்ணு அவ்வளவு லோன் வாங்கி வச்சிருக்காங்க. வாஷிங் மிஷின் லோனு, சோஃபா லோனு, டிவி லோனு, இது மாதிரி எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள், மிக்சி கிரைண்டர் எல்லாம் லோனு. அதுக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஏண்டி இது மாதிரி 3000 வாங்கிட்டு போய் அக்கௌண்ட்ல எனக்குன்னு ஒரு 1000 2000 வச்சிருந்தா செத்தா எடுத்து போறது உபயோகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சொல்றாங்க, ஆமா இப்ப இல்ல, செத்த பிறகு எடுத்து போறது யோசிக்கிறேன், இப்ப கூட வாங்கிட்டு போறாங்க.
நீ எதுக்கு லோன் வாங்குற? உன் லோன் அடைக்கிறதுக்கு ஏன் அம்மாயிட்ட வாங்குற? இப்போ உன் சம்பளத்தை ஒழுங்கா பயன்படுத்தினா இன்னொருத்தர் லோன் வாங்க அவசியம் வராது இல்ல, அம்மாவோட சம்பளம் வாங்க அவசியம் வராது இல்ல. எல்லாருமே அவங்க சம்பளத்தை ஒழுங்கா பயன்படுத்தினா அவன் 5000 சம்பாதிக்கட்டும், 50,000 சம்பாதிக்கட்டும், இல்ல 5 லட்சம் மாசம் சம்பாதிக்கிட்டுங்க. 5 லட்சம் சம்பாதிட்டு கணக்காரங்க எவ்வளவு பேர் நான் பாத்துருக்கேன். மாசம் 5 லட்சம், மாசம் 10,000 சம்பாரிச்சு ஜெயிச்சா எவ்வளவு பேர் எனக்கு தெரியும். என் நண்பன் வேலை செஞ்சிருந்தான், இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரன். அவன் வேலை செஞ்சு சேமிச்சு வச்சான், பெருசா அமைச்சு பெரிய ஆளு. எனக்கு நண்பன் இன்னொருத்தர் இருக்காரு, டெய்லரா இருந்தாரு. சாதாரண ஒரு 500 ரூபாய் 1000 சம்பளத்தை வச்சவர், இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 கோடி அதிபதி. எவ்வளவு பேர் நான் பாத்துறேன், கண்ணு முன்னால புக்ல பார்த்து பேசல. என்னோட வாழ்க்கையில சந்தித்த நபர்கள், தோத்தவனையும் பார்த்திருக்கேன், ஜெயிச்சவனையும் பார்த்திருக்கேன். நீங்க கேட்கலாம் சார், நீங்க ஜெயிச்சுனா தோத்துட்டீங்களா? நான் கமல் மாதிரிதான், தெரியலப்பா நான் ஜெயிச்சுனா தோதான்னு தெரியல. நீங்க ஜெயிக்கிறதான் பேசிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணுவான், பேங்க்ல டெபாசிட் டாக்ஸ் வந்துருமான்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் வராதுங்க, பேங்க்ல வச்சு வைங்க. சரி சொல்லிட்டேன் சார், என்னதான் சார் பண்றது? நீங்க கேட்கலாம்ல, சம்பளத்தை வாங்கிட்டேன் என்ன பண்ணலாம், அதுக்கு பதில் சொல்றேன். சம்பளம் வாங்கிட்டியா, சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோ. என்ன சார் எப்ப பார்த்தாலும் சேமி பத்தி பேசுறீங்க? சார் உலகமே சேமிப்பாலதான் இயங்குது. அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வந்து மொத்த தண்ணியும் காலி பண்ணிட்டு போயிட்டு தான், மொத்த மரத்தை வெட்டி போட்டு போய் நம்ம வாழ முடியுமா? இப்படிதாங்க தொடுத்துட்டு வருது. நீ கொஞ்சம் சேமிச்சு வை, நீ உடனே பிள்ளை கொடுத்து சொல்ல, உனக்கே பயன்படணும்ல. இன்னைக்கு 20 வயசு போய் சம்பாதிக்கிற, 60 வயசு சம்பாதிக்கும் என்ன பண்ணணும்? அப்ப அம்மா பிள்ளைங்க எதிர்பார்ப்பியா? பிள்ளைங்க செய்வாங்கங்க, செய்யலாம், யாரையும் கை எதிர்பார்ப்பேன். சோ சேமிச்சு வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கோ. சேமிச்ச பிறகு அதை முதலீடு பண்ணு. முதலீடு பண்ணு சார், என்ன சார் இன்வெஸ்ட் பண்றது? ஷேர் மார்க்கெட்டா? அதுக்கு நான் போவே இல்லை. ரெக்கரிங் டெபாசிட், ஆர்டின்னு சொல்லுவாங்க. மாதம் ஒரு தொகையை அதை போட்டு வச்சீங்கன்னா அது பாட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் குட்டி போட்டு வளரும். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா சேமிப்பு வளர்ந்துருக்கும், அதுக்கு ஒரு வட்டியும் போட்டு பேங்க்காரன் கொடுப்போம். தட்ஸ் கால்ட் ரெக்கரிங் டெபாசிட். பாதி பேர் இதுவே தெரியாம இருக்காங்க. ஆர்டின்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, உங்க போஸ்ட் ஆபீஸ்ல ஓபன் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களோட இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணுங்க. மாதம் ஒரு தொகை சேமிச்சு வைங்க. சரி மாதம் சேமிச்சுட்டா ஒரு வருஷம் ஆயிடுச்சா, ஒரு 10,000 மாசம் சேர்த்து வைக்கிறேன் உதாரணத்துக்கு. சரி, இல்ல ஒரு மாசம் 1000 சேர்த்து வைக்கிறேங்க, 10,000 சேர்த்து வச்சிட்டேன், இல்ல 12,000 சேர்த்து வச்சிட்டேன் ஒரு வருஷத்துக்கு. இந்த 12,000 ரூபாய் ஒரு எஃப்டில போடு. அதே பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் 6%, 7%, 8%, 8.5% கொடுக்குற பேங்க்லாம் இருக்கு. எல்லாமே பேங்க். அதெல்லாம் ₹1 வீணா போடாது, உன் பைசா எங்கேயுமே போகாது. ஒரு 8% வட்டினா 12,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 8,000 ரூபாய்க்கு மேல வந்துருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் மாசம் வட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஏதோ ஒரு டேர்ம்ல போடு. போஸ்ட் ஆபீஸ்லயும் இருக்கு பிக்ஸட் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட் போடு, கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறது, கொஞ்சமா சேர்த்து ஓகே. பிக்ஸட் டெபாசிட்ல போடு, இந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஓபன் பண்ணிக்கலாம், அதுல இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இல்ல அது கூட செய்ய முடியாதுனால சரி பிக்ஸட் டெபாசிட் போடாத, ஆர்டி போடாத, உன் அக்கௌண்ட்ல இருந்து காசை எடுக்காத, ஒரு 10% எஸ்பி அக்கௌண்ட்லயே இருக்கட்டும், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், அதுக்குமே இன்ட்ரெஸ்ட் வரும் உனக்கு. சேமிக்கிறது உன்கிட்ட தாங்க இருக்குது. சம்பளம் சம்பாரிச்சு மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டேன், அடுத்த மாசம் சம்பளத்துக்கு வெயிட் பண்ணா நீ வேஸ்ட். சம்பளத்துல வெயிட் பண்ணலாம், போடுறப்ப போட்டோம் சார், 1ஆம் தேதி போடுவாங்க, 2ஆம் தேதி போடுவாங்க, எப்ப போறாலும் போடும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு வச்சு வாழ்ந்துட்டு இருப்பேன். 2 மாசம் சம்பளம் வாழ முடியும் சார். சார் 6 மாசம் சம்பளம் இல்லாம வாழ முடியும்னு எவன் சொல்றானா அவன் தான் ஜெயிச்சிருக்கான். இது 6 மாசம் சம்பளம் வராம வாழ நினைக்கிறியா, ஃபர்ஸ்ட் வின்னிங். ரெண்டாவதுன்னா சார் எனக்கு லோனே இல்ல சார், கடனே கிடையாது, செகண்ட் வின்னிங். மூணாவது சார் நான் சம்பாரிச்சத கொஞ்சம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட், போஸ்ட் ஆபீஸ் இந்த மாதிரி தான் போட்டு வச்சிருக்கேன் சார், கொஞ்சம் கொஞ்சம் வட்டி வருது சார். அப்புறம் வந்து ஒரு சின்னதா ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன் சார், இல்ல ஒரு கடை இருந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன் சார், அதுல இருந்து ஒரு வாடகை வருது சார் எனக்கு. அதான் வெற்றி. சம்பாதிக்கிறத சேர்த்து வச்சு 6 மாச சம்பளம் உன் அக்கௌண்ட்ல தொடாம இருக்கணும். முடிஞ்சா 1 வருஷம் சம்பளம் வச்சுக்க உன் அக்கௌண்ட்ல, உன் முதலாளி மெட்ட மாட்டார். நீ இன்கிரிமெண்ட் பயந்து கேட்க மாட்டேன், ஸ்ட்ராங்கா கேட்பேன். ஏன்னா 1 வருஷம் சம்பளம் அக்கௌண்ட்ல இருக்குது, இவர் இல்லைன்னா வேற வேலை தேடிக்கலாம். கரெக்டா? நீ அக்கௌண்ட்ல காசு நினைச்சு இவரு இல்லன்ட்டாருன்னா வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாருன்னா தெருவில் நிக்கணுமே நினைச்சா வாயே திறக்க மாட்டேன், வாயை மூடின்னு கப்சிப்புன்னு இருக்கும், உன் உரிமையே இழந்துருவ. இப்போ 1 மாச சம்பளம்ன்றது உன் அக்கௌண்ட்ல மினிமம் இருக்கணும். 1 வருஷம் சம்பளம் தான் சூப்பர். அதான் முதலீடு பண்ணி எப்படி ஆர்டில போட்டு அது ஒரு வருமானம் வரவை, வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் இல்லையா? எல்லா மாசம் ஒரு கோல்டு காயினை வாங்கி வை, எல்லா மாசம் ஒரு கோல்டு காயினை வாங்கி வை. ஒன்னறியாம இன்னைக்கு ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட் 20% growth கொடுத்துருக்கு இந்த 3 வருஷத்துல. சோ இந்த வருமானத்தை சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, சம்பாதிச்சிடலாம், எல்லாம் சம்பாதிப்பான். ஏன் சம்பாதிக்கல? பிச்சை எடுக்கணும் சம்பாதிக்கிறான் சார்,
பிச்சை எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு 10 பேர் 100 ரூபா சம்பாரிச்சிடறான். சம்பாதிக்கிறது பெருசு இல்ல. கோடிகளை சம்பாரிலாம் இருக்கான். நான் கோடிகளை சம்பாரிச்சு பிச்சைக்காரனா இருக்கணும் இருக்கிறான். சம்பாதிக்கிறது பெருசு இல்ல. சம்பாதிக்கிறத பயனுள்ளதா பயன்படுத்துறியா? தேவையில்லாம வரி கட்டுறது, தேவையில்லாம இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, வட்டி கட்டுறது, லோன் எடுத்துட்டு உன் வருமானம் எல்லாம் வேஸ்டா போயிடும். ஸோ தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயத்த வாழ்க்கைக்கு எடுத்துங்க. வாழ்க்கை பயனுள்ளதா இருக்கும், சிறப்பா இருக்கும். நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். மென்மேல் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம்.